أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தையான திருக்குர்ஆன் என்றும் வழிகாட்டல்களில் சிறந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிவிட்டு சென்ற வழிகாட்டல் என்றும் விடயங்களில் மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரில் புதிதாக உருவாக்கப்படுகின்றவைகள், மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்படுகின்றவைகள் அனைத்தும் பித்அத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகின்பால் கொண்டு சேர்க்கும் என்ற ஒவ்வொரு ஹுதுபாக்களிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகமூட்டக்கூடிய ஹதீஸை நானும் ஞாபகமூட்டியவனாக இன்றைய ஹுதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வளமையாக ஜும்மாவுடைய ஆரம்பத்திலே ஒரு சில விஷயங்களை நான் ஞாபகமூட்டுகின்றேன். அதிலே மிக முக்கியமானது தினங்களில் சிறந்த தினமான ஜும்மாவுடைய தினத்திலே நாம் நேர காலத்தோடு ஜும்மாவுக்கு வாரது என்பது. உண்மையில் இன்றைக்கு நாங்க இந்த இடத்துல நேர காலத்தோட ஜும்மாக்கு வந்திருக்கின்றோம் என்றால் ஷைத்தானோட பெரிய போராட்டம் செஞ்சுட்டுத்தான் இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அப்ப இந்த பழக்கம் என்பது, இந்த பண்பு என்பது இஸ்லாம் நிறையவே வரவேற்கின்ற, நிறையவே சிறப்பித்து சொல்லி இருக்கின்ற ஒரு பழக்கம். இந்த பழக்கத்தை இன்றைக்கு மட்டும் நாங்க நிறுத்தி விடாமல் நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும், கடைசி வரைக்கும், வெள்ளிக்கிழமை எந்த வேலை வந்தாலும் நான் ஜும்மாவுக்கு நேரத்தோட போறேன் என்ற அந்த உறுதியை நான் நீங்களும் கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், நாங்க எப்படி ஜும்மாவுக்கு நேரத்தோட வாரோமோ எங்கட வீடுகள்ல தொழுகை கடமையான ஆண் பிள்ளைகள் இருப்பார்கள். நாங்க இன்றைக்கு இலங்கை நாட்டில் சிறுபான்மையாக வாழ்ந்தாலும் முஸ்லிம் பாடசாலைக்கென்று கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் வெள்ளிக்கிழமை என்றால் நேரத்தோடு அவங்கள பாடசாலையை விட்டுவிட வேண்டும். ஏன்? ஜும்மாக்கு நேரத்தோட போகணும். இன்னைக்கு நேரத்தோட பாடசாலை விடப்படுது, பிள்ளைகள் எல்லாம் நேரத்தோட வாராங்க, ஆனா ஜும்மாவுக்கு நேரத்தோட வாராங்களா இல்லையா என்பதை நாங்க யோசிக்கிறோம். இப்ப பெற்றோர்களாகிய நாங்க என்ன செய்யணும் என்றால், எப்படி நாங்க நேர காலத்தோட ஜும்மாக்கு வாரோமோ அந்த பழக்கத்தை எங்கட பிள்ளைகள்ட்ட உருவாக்கணும். இன்னைக்கு பேரண்ட்ஸ் மாத்திக்கிற கவலை என்னாண்டால் புள்ள கெட்டு போகுது, புள்ள சொல்றத கேட்கிறல்ல, புள்ள பள்ளிக்கு வாரல்ல, மார்க்கத்தோட டச் இல்ல, இப்படி எல்லாம் நாங்க நிறைய கவலைப்படுறோம். ஆனா கவலைப்பட்டு வேல அதற்குரிய வழிமுறைகளை நாங்க அமைச்சு வைக்கணும். அதுல மிக முக்கியமான வழிமுறை தான் ஜும்மாவுக்கு பிள்ளைகளை நேர காலத்தோட அழைச்சி வாரது. எத்தனை பேர் யோசிச்சு? கவலையான விஷயம் என்னென்றால், உலக விஷயம் என்று வருகின்ற பொழுது
பாடசாலை படிப்பாக இருக்கலாம், மாலை வகுப்பு படிப்பாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், பயணமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதுல நாங்க பெர்ஃபெக்ட், அதுல ஷெட்யூல் போட்டு நாங்க செய்யற எங்கட வேலையை முட்டுட்டு பிள்ளைய நாங்க என்ன செய்யற, ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வார, பாடசாலை கூட்டிட்டு வார, கிளாஸுக்கு கூட்டிட்டு வார, கிரவுண்டுக்கு கூட்டிட்டு வார. ஆனா பேரஸ் பார யோசிச்ச 5 நேரம் நாங்க பள்ளிக்கு வார எங்கட எத்தனை பிள்ளைகள் நாங்க எங்கட கையோட அழைச்சு வார யோசிச்சோமா? இல்ல. கவலைப்பட்டு வேற இல்ல. நாங்கள் அதுக்குரிய வழிமுறைகள், இஸ்லாம் சொல்லித் தருகின்ற வழிமுறைகளை நாங்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். ஜும்மாவுக்கு வருகின்ற பொழுது குறிப்பாக கட்டாயமாக பிள்ளைகளை கையோடு அழைத்து வரக்கூடிய பழக்கத்தை பெற்றோர்களாகிய நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். பெரிய ஒரு பாடம் இது, தொடர்ந்து பேச முடியாது, நேரம் போதாது. ஏனென்றால் வீட்டில உம்மா வாப்பா சொல்லி கேட்காத விஷயங்கள், நல்லா கவனிங்க. சில நேரம் நாங்க சொன்னதை புள்ள கேட்காது, ஆனால் ஜும்மாவுக்கு வந்து நேரத்தோட வந்து சொல்லப்படுகின்ற விஷயத்தை அந்த புள்ள கேட்குமாக இருந்தால் நிச்சயமாக பிள்ளையுடைய வாழ்க்கையில மாற்றம் வரும், அல்லாஹ் பற்றிய பயம் வரும். நாங்க பயப்பட தேவையில்லை. ஆகவே நாங்க நேரத்தோட வாரத்தை போல பிள்ளைகளையும் நேரத்தோடு அழைச்சி வரக்கூடிய பழக்கம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கட்டாயமாக காணப்பட வேண்டும். அடுத்ததாக முக்கியமாக சமூகத்தில் நாங்க பார்க்கலாம், நிறைய பேரை ஜும்மா பத்தி கணக்கு இல்லை. பாங்கு சொல்லப்பட்டிருந்தாலும் நம்முடைய கூட்டாளிமாக இருக்கலாம், நம்முடைய சொந்தங்களாக இருக்கலாம், பாங்கு சொல்லப்பட்டிருந்தாலும் கடை திறந்திருக்கும், வியாபாரம் நடக்கும், ஹராம் நாங்க தெரிஞ்ச விஷயம். இவங்களை கண்டால் நாங்க பக்குவமான முறையில் அவங்களுக்கு சொல்லணும். கண்டும் காணாம இருப்பது இஸ்லாத்துக்குரிய அடையாளம் அல்ல, ஈமானுக்குரிய அடையாளம் அல்ல. எங்கட நானமா இருக்கலாம், எங்கட வாப்பாவாக இருக்கலாம், எங்கட சொந்தங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஜும்மாவுக்கு நேரத்தோடு வரக்கூடிய பழக்கத்தை, ஆர்வத்தை கட்டாயமாக அவங்களுக்கு நாங்க சொல்லணும். அடுத்த விஷயம், ஜும்மாவுக்கு வருகின்ற பொழுது வெள்ளிக்கிழமை என்பது சிறந்த நாள். அப்ப நாங்க அதுல என்ன அமல் செஞ்சாலும் அல்லாஹ் அதை மிகவும் விரும்புகின்றான். அதுல மிக முக்கியமானது அல்லாஹுடைய மஸ்ஜித், அல்லாஹுடைய இல்லத்துக்கு நாங்க செலவழிப்பது. எங்களால முடிஞ்ச ஒரு கணக்க சதக்காவாக நாங்க வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு கொண்டு போடக்கூடிய பழக்கம் கட்டாயம் எங்கள் தீக்கணும். சந்தா என்பது வேற, அது மாசம் மாசம் கொடுக்கிறது. வெள்ளிக்கிழமை எங்கள் தீக்கணும் பழக்கம். நான் கூலி தொழில் செய்வனா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு எனக்கு இவ்வளவுதான் எனக்கு கிடைக்குது, அதுல ஒரு பகுதியை வெள்ளிக்கிழமை நான் பள்ளிக்கு கொடுக்கக்கூடிய பழக்கம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கட்டாயமாக இருக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு மிகச்சிறந்த நன்மைகளை தரக்கூடிய ஒரு பழக்கம் என்பதை நாங்க மறந்துவிடக் கூடாது. கொஞ்சம் நெருங்கி வாங்க, வெளியில இருக்கிறவர்களுக்கு அசோகரியமாக அதனால கொஞ்சம் நெருங்கி வாங்க, வெயில் அடிக்குது, அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். கொஞ்சம் நெருக்கமா வந்துறீங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்னொரு விஷயம் நான் முடிச்சுட்டு தலைப்புக்கு வாரன். வெள்ளிக்கிழமை என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையில கிழமையில பெருநாள், கிழமையில பெருநாள். பெருநாள் தினத்துல நாங்க என்ன செய்யறோம், அழகான ஆடை அணிஞ்சு கொண்டு நேரத்தோட பள்ளிக்கு வரும். அதுல நாங்க மறந்த ஒரு மிக முக்கியமான சுன்னான் என்றால், வெள்ளிக்கிழமைக்கு பெரும்பாலும் வக்துக்கு வராதாக்கள் கூட வெள்ளிக்கிழமைக்கு வருவாங்க. நோயாளிகள், வெளியில் இருக்கக்கூடியவர்கள், சொந்தங்கள் வெள்ளிக்கிழமைக்கு வருவாங்க. எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழக்கம் என்னென்றால், வெள்ளிக்கிழமை என்று வந்துட்டால் நோயாளிகளை நோய் விசாரிக்கக்கூடிய பழக்கம் வரும். பள்ளிக்கு வந்துட்டு எல்லாரும் பள்ளிக்கு வந்திருக்கிற ஜும்மா முடிச்சதோட நாங்க அந்த கடமைகளை செஞ்சுட்டு பள்ளிக்கு வெளியில வைத்து அவரை சந்திச்சு நோய் விசாரிக்கிற பழக்கம், சொந்தங்களோட சேர்ந்து பேசுகின்ற பழக்கம், நல்ல விஷயங்கள், நண்பர்களோட சேர்ந்து நாங்க என்ன எங்க சந்தோஷங்களை, ஹலாலான சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ற விஷயம். நிறைய பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க, கடன் இருப்பாங்க, சல்லிக்கிற நேரத்துல மட்டும் பேசுறது, கடன் பட்டால் கஷ்டப்பட்டால் நோயாளிட்டால் நாங்க கணக்கெடுக்கிறது, இந்த பழக்கம் எங்கள்கிட்ட வரக்கூடாது. அதை நாங்க எங்க ஹயாத்தாக்கணும், வெள்ளிக்கிழமை என்ற அந்த நாள்ல நாங்க ஹயாத்தாக்கு. எங்களுக்கு முடியுமான சந்தர்ப்பம், பள்ளியில் எல்லாரும் நாங்க ஒன்று கூடுறோம், எல்லாரும் காண்றோம், நாங்க தொழுதுட்டு அவசரமாக எங்களை பிஸி எங்களை வேலை என்று பைத்திராம சமூகத்திலே தேவை உள்ளவர்கள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள், கஷ்டவாளிகள் இருப்பார்கள், தெரிந்தவர்கள் இருப்பார்கள், சலாம் சொல்லி அவருடைய தேவைகளை நாங்க கேட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதே மிகப்பெரிய நன்மை. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, வெள்ளிக்கிழமை இப்படியான ஒழுங்குகளை இஸ்லாம் சொல்லித்தரது. அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் கட்டாயமாக என்ற வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நான் நீங்களும் மாற வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க அடைஞ்சிருக்கிற மாசம் ரபியுல் அவ்வல். இஸ்லாமிய கணக்கில முதல் மாதம் முஹர்ரம், இரண்டாவது சஃபர், மூன்றாவது மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். இந்த மாதத்தை பொறுத்தவரையில இந்த மாதத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் குறிப்பாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே 3 முக்கியமான சம்பவங்கள் நடக்குது. நாங்க தெரிஞ்ச விஷயம். ஒன்று ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பு, இரண்டாவது ரசூலுல்லாஹ்வுடைய மரணம், மூன்றாவது மிக முக்கியமான சம்பவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த அந்த நாள். இந்த 3 சம்பவங்களும் எந்த மாசத்துல நடக்குது? ரபியுல் அவ்வல்ல நடக்குது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் இந்த இடத்துல நாங்க ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொள்ளணும்.
எந்த நாளாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் சரி, அந்த நாளில் ஏதாவது ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருந்தால் அந்த நாளையோ அந்த நேரத்தையோ அந்த காலத்தையோ இது சிறப்பான காலம் என்று எங்களுக்கு முடிவெடுக்க முடியாது. கவனிய, ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் ஒரு கவலையான விஷயம் நடந்திருக்கும், ஒரு துக்ககரமான விஷயம் நடந்திருக்கும். அதை வச்சு அந்த நாள் துக்கமான நாள், அந்த நாள் கவலையான நாள் என்று எங்களுக்கு தீர்மானிக்க முடியாது. நாளை அல்லாஹு தாலா துக்கமான நாளா அல்லது சந்தோஷமான நாளா சிறந்த நாளா என்று தீர்மானிப்பது அல்லாஹுடைய கையில் இருக்குது. எந்த நாளையும் இஸ்லாம், எந்த காலத்தையும் இஸ்லாம் இது சந்தோஷமான காலம், இதுல சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை. எந்த காலத்தையும் இஸ்லாம் இது கவலையான காலம், இதுல கவலையோடு இருக்கணும், இதுல சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள கூடாது என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை. எங்களுக்கு காலத்தை ஏச முடியாது. நாங்க தெரிஞ்ச ஹதீஸ், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தசுப்பு தஹர் ஃபஇன்னல்லாஹ ஹுவ தஹர். நீங்க காலத்தை ஏசா வேண்டாம், அல்லாஹ் காலமாக இருக்கின்றான். எப்படி சொல்கின்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யுகல்லிபு லைலஹு வ நஹாரஹு. அல்லாஹ் தஆலா இரவையும் பகலையும் மாற்றி மாற்றி காலத்தோட சம்பந்தப்படுத்தி அவன் காலத்தோடு இருக்கின்றான். ஆகவே காலத்தை நீங்கள் ஏச வேண்டாம். அன்புக்கணி இஸ்லாமிய உறவுகளே, அடிப்படையான ஒரு விஷயம், ரபியுல் அவ்வல் மாதத்தில் சந்தோஷமாக இருந்த சம்பவங்கள் நடந்தாலும் சரி, துக்கமான சம்பவங்கள் நடந்தாலும் சரி, அது சந்தோஷமான நாள் என்று எங்களுக்கு தேர்ந்தெடுக்க முடியாது, துக்கமான நாள் என்றும் எங்களுக்கு தேர்ந்தெடுக்க முடியாது. ரபியுல் அவ்வல் மட்டுமல்ல, எல்லா விஷயங்களும். போன கிழமை நான் நினைக்கிறேன் சஃபர் மாதத்துக்குரிய சஃபர் மாதத்து தலைப்பட்டு உங்களுக்கு ஜும்மா வழங்கப்பட்டிருக்கும். அதுல சஃபர் மாதத்துல மூட கொள்கை என்றால் கவலையான காலம், அதுக்குரிய தெளிவு உங்களுக்கு கிடைச்சிக்கும். இப்படி ஒரு காலத்தை எங்களுக்கு கஷ்டமான காலம் என்றோ சந்தோஷமான காலம் என்றோ எங்களுக்கு தீர்மானிக்க முடியாது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது. அடிப்படையான விஷயம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, ரபியுல் அவ்வல் மாதத்தை பொறுத்தவரையில ஹிஜ்ரத், ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற வரலாறு எங்களுக்கு தெரியும். அந்த வரலாறுல நாங்க பெற வேண்டிய படிப்பின பாடம் என்னன்னு கட்டாயம் நாங்க விளங்கணும். அதை நாங்க கட்டாயமா ஹிஜ்ரத்தை நாங்க படிக்கணும், எங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாங்க தெளிவிக்கலாம் ஹிஜ்ரத்துடைய முக்கியத்துவம் என்ன, ஹிஜ்ரத் ஏற்படுத்திய மாற்றம் என்ன, அதன் மூலமாக முஸ்லிம்களுக்கு கிடைச்ச பயன்கள் என்ன, இவைகளை நாங்க கட்டாயமாக படிக்கணும், எங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, ரபியுல் அவ்வல் மாதத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது. இந்த பிறப்பை பத்தி இமாம்கள் சொல்கின்ற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதத்தில் பிறந்தார்கள் என்பது தெளிவு. ஆனால் பிறை எத்தனையில் பிறந்தார்கள் என்பதில் கருத்து வேற்றுமை உள்ளது. வரலாற்றை எழுதக்கூடிய ஆசிரியர்களிடத்திலே கருத்து வேற்றுமை இருக்கின்றது. பிறை 2 பிறந்தாரா, பிறை 8 பிறந்தாரா, பிறை 12 பிறந்தாரா, பிறை 16 பிறந்தாரா என்று கருத்து வேற்றுமை இருக்கின்றது. அதிலே தெளிவான முடிவு கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயத்தை நாங்க விளங்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதத்திலே மரணித்தார்கள் என்பது உண்மை. அதிலும் பிறை 8 மரணித்தார் என்பது நிறைய பேர் எழுதுகின்ற வரலாற்று ஆசிரியர் உறுதியான செய்தி. அப்ப இதிலிருந்து நாங்க விளங்கக்கூடிய விஷயம் என்னென்றால், ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பிலே எப்போது பிறந்தார்கள் என்பதில் கருத்து வேற்றுமை இருக்கின்றது. ஆனால் வஃபாத்திலே, மௌத்திலே நிறைய பேர் பிறை 8 தான் மௌத்தானார்கள் என்பதில் கருத்து வேற்றுமை இல்லாத உறுதியான ஒரு விஷயம் என்பதையும் நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இடத்துல நாங்க விஷயத்துக்கு வருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தின் காரணமாக, ரசூலுல்லாஹ்வுடைய இருக்கின்ற அன்பின் காரணமாக இன்றைக்கு சமூகத்துல கொஞ்சம் பேரை பார்க்கின்றோம். மஹப்பத்தை இஸ்லாம் காட்டாத முறையிலே அவர்கள் தம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதை பார்க்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கட்டாயமாக மஹப்பத்து வைக்க வேண்டும். இதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. சஹாபாக்கள் எப்படி ரசூலுல்லாஹ் மீது மஹப்பத்தை வைத்தார்கள் என்பதை நாங்கள் படித்து வைத்திருக்கின்றோம். குர்ஆனும் சுன்னாவும் எப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மஹப்பத்தை வைக்க வேண்டும் என்ற வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மஹப்பத்தை வைப்பதுதான் ஈமானுக்குரிய அடையாளம், மஹப்பத்துக்குரிய அடையாளம். இன்றைக்கு நாங்க பார்க்கலாம், ரபியுல் அவ்வல் என்ற பெயரிலே ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் என்ற அடிப்படையிலே ரபியுல் அவ்வளுடைய முதலாவது நாள் இருந்து 12வது நாள் வரைக்கும் என்ன நடக்குது? வீடுகள் அலங்கரிக்கப்படுது, பள்ளிகள் அலங்கரிக்கப்படுது, பள்ளிகள்ல லைட் போடப்படுது, பள்ளிகள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டக்கூடிய பாடல்கள் பாடப்படுது, வீடுகள்ல
சாப்பாடு போன்ற வித்தியாசமான வைபவங்கள் நடைபெறுது. பள்ளிகளிலே தொடர்ச்சியாக மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்படுது. இப்படி ரபியுல் அவ்வல் மாதத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மஹப்பத் வைக்கின்றோம் என்ற அடிப்படையிலே இப்படியான காரியங்களை நம்முடைய சமூகம் செய்து வருவதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இந்த இடத்துல நான் நீங்கள் விளங்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இது எங்களுக்கு விளங்குது பிழை என்று, இது எங்களுக்கு விளங்குது இது ரசூலுடைய மஹப்பத்தை தாண்டி போகக்கூடிய ஒரு விஷயம் என்று, இது எங்களுக்கு விளங்குது ரசூலுல்லாஹ் எங்களுக்கு காட்டி தரல எங்களுக்கு தெளிவாக விளங்குது. செய்யக்கூடிய சமூகம் எப்படி செய்யறாங்க? நிறைய பேர் அடித்து சொல்லலாம், இது உண்மையாக ரசூலுல்லாஹ் மீது மஹப்பத் வைக்கக்கூடிய வழிகாட்டல் என்று நினைச்சு கொண்டுதான் செய்யறாங்க. இது நான் உண்மையாக ரசூலுல்லாஹ் மீது மஹப்பத்தை காட்டுகின்றேன் என்று நினைச்சு கொண்டுதான் அவங்க செய்யறாங்க. அப்படி என்றால் எங்கட கடமைனா நாங்க என்ன செய்யணும்? நாங்க கொள்கை இருக்கிறோம், நாங்க மார்க்கத்தில் இருக்கிறோம், ரசூலுல்லாஹ் காட்டிய சுன்னாவை நாங்க பின்பற்றி வாழ்றோம் என்று எங்களுக்கு தனிய எங்களுக்கு சுயநலத்தோட வாழ முடியாது. அவங்க தெரியாம அதை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்க அதுதான் மார்க்கம் என்று நினைச்சு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் மீது காட்டுகின்ற உண்மையான மஹப்பத் என்று அவங்க நினைச்சு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க என்றால் அவங்களுக்கு நாங்க இந்த விஷயத்தை எத்தி வைக்க வேண்டும். எங்கள் எத்தனை பேர் நாங்க வியாபாரம் செய்கின்றோம், நிறைய நாங்க பிசினஸ் செய்கின்றோம். பிசினஸ் செய்யக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் எத்தனை பேர் இதை தெரியாம ரசூலுல்லாஹ் மீது மஹப்பத் வைக்கின்றோம் என்ற அந்த 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 அடிப்படையை மாறி வழி தவறி அவர்கள் மஹப்பத் வைக்கின்ற பெயர்ல இப்படியான காரியங்களை செய்யறாங்க எங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க என்ன செய்யணும் என்றால் அவங்களுக்கு அன்பான முறையில பண்பான முறை இந்த விஷயத்தை எத்தி வைக்க வேண்டும். நாங்க செய்யறோமா? கிடையாது. நாங்க என்ன செய்யறோம்? வியாபாரம் எங்களுக்கு மிஸ் ஆகிடும், வியாபாரத்துல பிரச்சனை வந்துடும், பொருளாதாரம் எங்களுக்கு தடையாகிடும் என்று நாங்க பேசாம இருக்கிறோம். சொல்லத்தான் வேண்டும். இஸ்லாம் எப்படி சொல்லுது? பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா, அழகான முறையில சொல்லுங்க, இரக்கமான முறையில சொல்லுங்க. இது பிழை, இது ரசூலுல்லாஹ் காட்டி தரல என்று புத்திக்கு பற்ற மாதிரி விளங்குற மாதிரி நீங்க சொல்லுங்க என்று இஸ்லாம் சொல்லி தருது, குர்ஆன் சொல்லி தருது. எங்களை எத்தனை பேர் சொன்னோம்? வெறுமனே அவங்கள பாவி என்றுதான் நாங்க பார்க்கிறோம். ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி நிறைய பேர் தெரியாம செய்து கொண்டிருக்கின்றார்கள். சிறுக்காக இருக்கலாம், பித்அத்தாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நிறைய பேர் தெரியாமத்தான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் பிடிவாதத்தோடு செய்தாலும் அது வேற, அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்க வேண்டும். ஆனால் எங்கட கடமைனா அவங்களுக்கு சொல்ல வேண்டும். எங்கட சகோதரன் எங்கட வாப்பா அதுல இருக்கலாம், நாங்க அன்பான முறையில சொல்ல வேண்டும். இவர் சொல்லி திருந்த மாட்டார் என்று நாங்க கைவிடக்கூடாது. இவர் சொல்லி திருந்த மாட்டாரு, கேட்க மாட்டாரு என்று நாங்க கைவிட முடியாது. நாங்க சொல்ல வேண்டும், நாங்க பழக வேண்டும். அன்றொரு காலம் இருந்தது, மார்க்கம் என்று வந்துட்டால் சொல்லுவாங்க, மார்க்கம் என்று வந்துட்டால் கொள்கைக்கு முரண் என்றால், பாவம் என்றால், பித்அத் என்றால், ஷிர்க் என்றால் சொல்லக்கூடிய பழக்கம் எங்கள் தீக்குது. ஆனால் இன்னைக்கு ஷைத்தான் எப்படி எங்களை மாத்திக்கிறால், உலகத்தை மையப்படுத்தி உலகத்தை மோகமாக்கி நாங்க சொல்லிட்டால் உலக லாபம் எங்களுக்கு கிடைக்காது, அவருடைய நட்பு எங்களுக்கு கிடைக்காது, உறவு துண்டிக்கப்படும் என்று நாங்க பின்னுக்காகிறோம். பின்னுக்காக நடக்கும் தெரியுமா? நாங்க அந்த சூழலுக்கு மாற்றப்படுகின்றோம். நாங்க அந்த சூழலுக்கு நாங்க மாற்றப்படுகின்றோம். எங்களை அறியாம எங்களுக்குள்ள ஷிர்க் வரலாம், எங்களை அறியாம எங்களுக்குள்ள வித்அத் வரலாம், எங்களை அறியாம நாங்க பாவம் செய்யலாம். அப்ப பாவம் என்று கண்டுட்டால், பிழை என்று நாங்க விளங்கிட்டால், ஷிர்க் பித்அத் என்று நாங்க சரியாக அதை விளங்கிட்டு என்று சொன்னால், யாரெல்லாம் அதோடு சம்பந்தப்படுகின்றார்களோ அவர்களுக்கு நாங்க கட்டாயமாக இதனுடைய விபரீதத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். நாங்களும் சொர்க்கம் செல்ல வேண்டும், அவர்களும் சொர்க்கம் செல்ல வேண்டும். இதுதான் அடிப்படையான விஷயம். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ்வினுடைய இப்படியா மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை சமூகத்தில் நாங்கள் கண்டுவிட்டால் கட்டாயமாக அவர்களுக்கு இதன் எச்சரிக்கையை சொல்ல வேண்டும். அடுத்த விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத் வைப்பது கட்டாய கடமை, அதிலே மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எப்படி சொல்கின்றான்? சூரத்துல் அஹ்ஸாப் சூரத்து தௌபா 24 வசனத்தில் சொல்கின்ற பொழுது, குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலும் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தஹ்ஷௌன கஸாதஹா என்று அல்லாஹ் தஆலா மிக முக்கியமான ஒரு வசனத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார். என்ன நபியே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சொந்தக்காரர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய சகோதரர்கள், நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கின்ற உங்களுடைய சொத்துகள், பொருளாதாரம், உங்களுடைய வியாபாரம், பயப்படுகின்ற வியாபாரம் குறைந்து விடுமோ, இதுல லொஸ்ட் ஆகிடுமோ என்று பயப்படுகின்ற அந்த வியாபாரம் அல்லாஹ் தஆலா மீண்டும் சொல்கிறான், வ மசாகினு தர்பவுனஹா, நீங்க கட்டி வைத்திருக்கின்ற உங்களுடைய இல்லங்கள், வீடுகள், நீங்க விரும்புகின்ற இடங்கள், இவைகள் அனைத்தும் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் ரசூலையும் விட நீங்க அவைகளை விரும்புவீர்களாக இருந்தால், என்ன சொல்கின்றான்? நீங்க
அல்லாஹ்வை விட, ரசூலை விட, ஜிஹாதின் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் செய்வதை விட மேலே குறிப்பிட்ட அனைத்து விஷயங்களையும் நீங்க கூடுதலாக நீங்க மஹப்பத் வைப்பீர்களாக இருந்தால் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கையை பாருங்கள். ஃபதரப்பசு ஹத்தா யத்தி அல்லாஹு பிஅம்ரிஹி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனையை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். அன்புக்குரிய இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹ்வினுடைய இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்னவென்றால், இந்த உலகத்துல நம்முடைய பிள்ளைகள் நாங்க நிறைய நேசிக்கலாம், நம்முடைய சொத்துக்களை, நம்முடைய வியாபாரத்தை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சகோதரர்களை நாங்க நிறைய நேசிக்கலாம். ஆனால் அதை விட கூடுதலாக நேசிக்கப்பட வேண்டியவர்கள் யார்? அல்லாஹும் ரசூலும். நாங்கள் உள்ளத்து ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் அல்லாஹுடைய ரசூலுடைய மஹப்பத்தை விட்டும் தூரமாகின்றோம் என்றால், அல்லாஹுடைய ரசூலுடைய அன்பை விட்டும் நாங்கள் தூரமாகின்றோம் என்றால், இந்த குர்ஆன் வசனம் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பாடம். இன்றைக்கு சமூகத்தில அல்லாஹ்வும் ரசூலும் மஹப்பத் என்று ஒரு பேர், மஹப்பத் என்ற பெயரிலே வழிதவறி செல்கின்றார்கள். இன்னும் சிலர் என்ன செய்கின்றார்கள்? மஹப்பத்தை மறந்து வாழ்கின்றார்கள். ரெண்டு கூட்டத்தினர் இருக்கிறார்கள். மஹப்பத் என்ற பெயரிலே வழிதவறி செல்லக்கூடியவர்கள் ஒரு கூட்டத்தினர், மஹப்பத் என்ற பெயரை, மஹப்பத்தை மறந்து கணக்கில்லாமல் நாங்கள் அதை பற்றி யோசிக்காமல் உலக மோகத்தோடும் உலக லாபத்தோடும் நாங்கள் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கூட்டம். அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ்வுடைய எதுவாக இருந்தாலும் நாங்க குர்ஆன் சுன்னா எதை சொல்லித் தருகின்றது, எப்படி மஹப்பத்தை வைக்க வேண்டும், மஹப்பத்துடைய கட்டாயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாங்க பாடமாக்கி வைத்திருக்கின்ற ஹதீஸ், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன் நாஸ் அஜ்மஈன். மிக முக்கியமான ஹதீஸ். ஒரு முஃமின் பரிபூர்ணமான ஈமான் கொள்ள மாட்டான். ஒருவர் பரிபூர்ணமான ஈமான் கொள்ள மாட்டார் எதுவரைக்கும் என்றால், பெற்றெடுத்த பிள்ளை, பெற்றோர்கள், இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் விட அல்லாஹ்வையும் ரசூலையும் விரும்ப வேண்டும். சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து விஷயங்களையும் விட, அனைவரையும் விட நான் உங்களை நேசிக்கின்றேன், என்னை தவிர இந்த உலகத்திலே அனைவரையும் விட நான் உங்களை நேசிக்கின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறகு சொல்கின்றார்கள், என்னையும் சேர்த்து, என்னையும் விட, இந்த உலக மக்களை விட அல்லாஹ்வின் தூதரே நான் உங்களை நேசிக்கின்றேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பரிபூர்ணமாகிவிட்டது. அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹ்விலே இந்த உலகத்தில் அல்லாஹ்வோடும் ரசூலோடும் மஹப்பத் வைப்பது என்பது கட்டாய கடமை. குர்ஆனும் சுன்னாவும் நிறைய நமக்கு ஆதாரங்களை சொல்லித் தருகின்றது, நிறைய கட்டளைகளை சொல்லித் தருகின்றது. அல்லாஹ்வோடும் ரசூலோடும் எப்படி மஹப்பத் வைக்க வேண்டும், மஹப்பத்திற்குரிய கடமை என்ன என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நமக்கு நிறைய சொல்லித் தருவதை பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹ்வின் நேயர்களே, நாங்க நிறைய சம்பவங்களை பார்க்கலாம். சஹாபாக்கள் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மஹப்பத் வைத்தார்கள். அன்று வாழ்ந்த சஹாபாக்களுடைய மஹப்பத்தை பற்றி நிறைய சம்பவங்கள் சொல்ல வேண்டியதா இருந்தாலும் நேரம் போதாது. ஒரு முறை ஒரு சஹாபி எதிரி அணியால் கைதியாக பிடிக்கப்படுகின்றார். கைதியாக பிடிக்கப்படுகின்ற நேரத்திலே அந்த சஹாபியை கழுகு மரத்தில் எப்படி ஏற்றி வைத்து உயிர் போகக்கூடிய நேரம், எதிரிகள் அம்புகளை வைத்துக் கொண்டு அந்த சஹாபியை தாக்குவதற்காக வேண்டி தயாராக இருக்கின்ற நேரம் நமக்கு தெரிந்த ஹதீஸ். இந்த நேரத்திலே அபூ சுஃபியான் அந்த சஹாபியை பார்த்து கேட்கின்றார், இந்த நேரத்திலே, இந்த இடத்திலே உங்களுடைய தூதர், நீங்க விரும்பக்கூடிய மனுஷர் முஹம்மதை ஏற்றி வைத்து நீங்க வீட்டில சந்தோஷமாக இருப்பதை நீங்க விரும்புகின்றீர்களா என்று அபூ சுஃபியான் ஒரு கேள்வியாக கேட்கின்றார். அந்த நேரத்தில் அந்த சஹாபி சொன்ன வார்த்தை தெரியுமா? நான் வீட்டில சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தில அல்லாஹ்வுடைய தூதருடைய காலில ஒரு முள்ளு குத்திப்படுவதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று அந்த சஹாபி சொல்லி உண்மையான மஹப்பத்தையும் உண்மையான ஈமானையும் அந்த எதிரிகளுக்கு காட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள். மக்காவுல நபி அவர்களுக்கு கூட்டாளிமார் நிறைய, உரிமையோடு நிறைய பழகினார்கள். மதீனா வாசிகள் என்பது புதிசாக பழகக்கூடிய உறவுகள். நபி அவர்கள் சில விஷயங்களை சொல்வதற்கு பின்வாங்கினாங்க, சில விஷயங்களை சொல்வதற்கு தயங்கினாங்க. உரிமை இல்ல என்று அவங்க நினைச்சாங்க. இது மதீனா இருக்கின்ற அன்சாரிகளுக்கு விளங்கிவிட்டது. அன்சாரிகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, கடலில கப்பல்ல பயணம் செய்து இந்த இடத்துல நீங்க பாயுங்க, குதியுங்க என்று சொன்னால் நாங்க குதிப்பதற்கு ரெடி, தயார். மலையில ஏறி மலையிலிருந்து பாயுங்க நீங்க சொன்னால் அதற்கு நாங்க பாய்வதற்கு ரெடி. இதன் மஹப்பத்துடைய வெளிப்பாடு. அன்புக்கு நீ இஸ்லாமிய நபியர்கள் ஒருபோதும் அப்படி சொல்ல மாட்டார்கள். மஹப்பத்துக்குரிய வெளிப்பாட்டை அன்சாரிகளாக இருந்தாலும் சரி, முஹாஜிர்களாக இருந்தாலும் சரி, மக்கத்து வாசிகளாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தை வெளிப்படுத்திய வரலாறுகள் நமக்கு தெரியாமல் இல்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வினர்களே, அப்படி என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்களை எப்படி மஹப்பத்து வைக்க வேண்டும், மஹப்பத்தின் உச்சகட்டமாக இருந்த சஹாபாக்கள் எப்படி மஹப்பத்து வைத்தார்கள், அதே போன்று மஹப்பத்தை தாண்டி செல்கின்ற பொழுது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மீது உயிருக்கு உயிராக நேசித்தார்கள், உயிரை விட நேசித்தார்கள். நேசிக்கின்ற நேரத்திலே அந்த மஹப்பத்துக்குரிய வரையறை இருக்கின்றது அல்லவா, அந்த வரையறையை தாண்டி செல்கின்ற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். நமக்கு தெரிஞ்ச நிறைய ஹதீஸ். ஒரு முறை ஒரு சஹாபி தும்மி விட்டார். தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். இது ரசூலுல்லாஹ்வுடைய சபையில நடக்கிற விஷயம். மஹப்பத்து உயிரை விட மஹப்பத்து வைக்க வேண்டும். ஆனால் அந்த மஹப்பத்து அந்த கோட்பாட்டை தாண்டி வரையறையை தாண்டி செல்கின்ற பொழுது நபி அவர்கள் எப்படி எச்சரிக்கை செய்வார்கள் மிக முக்கியமான உதாரணம். அந்த சஹாபி தும்மி அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து அலா ரசூலில்லாஹ், தும்மி என்ன சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். இந்த சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய மீது இருந்த மஹப்பத்தின் காரணமாக நபி அவர்களுக்கு ஸலவாத்தையும் சேர்த்து சொல்கின்றார்கள். வஸ்ஸலாத்து அலா ரசூலில்லாஹ், ரசூலுடைய முகம் சிவக்கின்றது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தும்மினால் இஸ்லாத்தின் கடமையனா அல்லாஹ்வை புகழ்வது மட்டும்தான், அல்ஹம்துலில்லாஹ் என்று மட்டும்தான் சொல்ல வேண்டும். இது இஸ்லாம் காட்டுகின்ற வழிமுறை, அதை தாண்டி நீங்க செய்யக்கூடாது என்று அந்த சஹாபிக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடமாக சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இதான் மஹப்பத்துக்குரிய வெளிப்பாடு. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வினர்களே, ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாடகர், கவிதைகளை பாடக்கூடியவர். ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்தார், ரசூலுல்லாஹ் பாராட்டி பாடுவாங்க. இந்த நேரத்தில் ஒரு முறை அவரை தவறி அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, வமின்னா ரசூலுன் யஅரிஃபு மா ஃபில் கத், எங்களோட ஒரு நபி இருக்கின்றார், ஒரு ரசூல் இருக்கின்றார், நாளை என்ன நடக்கும் என்பதை அவர் அறிவார் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் கோபத்தால் முகம் சோத்துது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய பண்பு, நாளை என்ன நடக்கும் என்பதை அறிபவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான், எனக்கு முடியாது. ஆகவே அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை என்னின் மீது செலுத்த வேண்டாம் என்று பாடல் பாடுவதையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்தினார்கள் என்றால் அதான் மஹப்பத்துக்குரிய அடிப்படை. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வினரே, இப்படி நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு முறை நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ், ரசூலுடைய மனைவிடத்திலே வந்து 3 பேர் ரசூலுடைய அமளிபாத்தை பற்றி கேட்கின்றார்கள். ரசூலா இரவுல வணங்குறது எப்படி, நோன்பு பிடிப்பது எப்படி, அதே போன்று சதக்கா கொடுக்கிறது எப்படி, அமளிபாத்து செய்யறது எப்படி என்று ரசூலுடைய அமளிபாத்தை கேட்டு வியந்துட்டு அவங்க போறாங்க. எப்படி போறாங்க, இதுக்கு பிறகு நான் ஒவ்வொரு நாளும் விடாமல் நோன்பு பிடிப்பேன், ஒருவர் சொன்ன வார்த்தை. இன்னொரு சொன்ன வார்த்தை, இதற்கு பிறகு நான் திருமணமே முடிக்க மாட்டேன், என்னுடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிப்பேன். இன்னொருவர், இதற்கு பிறகு நான் இரவுல தூங்க மாட்டேன், அல்லாஹ்வை விழித்து நான் வணங்குவேன் என்று 3 பேர் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் 3 பேரையும் அழைச்சி சொல்றாங்க, நானும் உங்களை போல ஒரு மனுஷன் தான், நானும் இரவு நேரத்துல தூங்குறேன், அல்லாஹ் வணங்குறேன், நோன்பு பிடிக்கிறேன், நோன்பு விடுறேன், திருமணம் முடிச்சிக்கிறேன். ஆகவே நீங்க மஹப்பத்தில் அளவு கடந்து சென்று விட வேண்டாம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்துக்குரிய அடிப்படையை வரையறையை சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்கனி இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஹப்பத்து கட்டாயம் வைக்க வேண்டிய ஒரு பகுதி. கட்டாயம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத்து வைக்க வேண்டும், மஹப்பத்து வைக்க கூடாது என்று யாரும் சொல்லவில்லை. உயிரை விட மஹப்பத்து வைக்க வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லித் தருகின்ற கடமை. அந்த மஹப்பத்தை எப்படி வைக்க வேண்டும் என்பதையும் நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி வைக்க வேண்டும் என்பதை படிப்பதும் மஹப்பத்துக்குரிய அடையாளம். மஹப்பத்தை எப்படி வைக்க வேண்டும் என்பதை படிப்பதும் அதை வாழ்க்கையில கொண்டு வருவதும் மஹப்பத்துக்குரிய அடையாளம் என்பதை நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்கனி இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வினர்களே, உலகத்திலே வாழ்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹோடும் ரசூலோடும் உயிரை விட மஹப்பத்து வைக்கக்கூடிய உறுதியை, அந்த உள்ளத்தை, அந்த வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். மஹப்பத்தை எப்படி நபி அவர்கள் வைத்தார்களோ, சஹாபாக்கள் காட்டினார்களோ, அந்த முறைப்படி நானும் நீங்களும் மஹப்பத்தை வைக்கக்கூடிய கூட்டத்திலே வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களை சேர்ப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாங்க விளங்கி வச்சுக்கிற விஷயம்தான் ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பிறந்த நாள் கொண்டாடுவது என்பது இஸ்லாம் காட்டித்தராத ஒரு வழிமுறை. அதை இன்னும் தெளிவாக சொல்ல போனால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்து கிடைத்து 23 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள். ஒரு நாளைக்கு தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர்கள் விசேடமான ஏதாவது ஒரு வைபவம், ஏதாவது ஒரு அமளிபாத்து, அதை ஞாபகமூட்டியதாக ஏதாவது ஒரு குர்ஆன் வசனம், ஏதாவது ஒரு ஹதீஸ் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக கிடையாது. மிக முக்கியமான விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் வாழ்ந்த நபிமார்களை நிறைய நேசித்தவர்கள். முன்னால் வாழ்ந்த நபிமார்களை நிறைய நேசித்தவர்கள்.
நிறைய ஆதாரங்கள் நமக்கு தெரியும். நபி அவர்கள் அப்படித்தான் முன்னால் வாழ்ந்தவர்களை நேசித்து அந்த அவர்கள் பிறந்த தினத்திலே பெருநாள் தினமாக அல்லது கொண்டாட்ட தினமாக நாங்கள் ஆக்க வேண்டுமாக இருந்தால் முதலாவதாக செய்ய வேண்டிய யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூசா நபியுடைய பிறந்த நாளை கொண்டாடினார்களா? இப்ராஹிம் நபியுடைய பிறந்த நாளை கொண்டாடினார்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிறந்த நாளை கொண்டாடினார்களா? நிச்சயமாக கிடையாது. ரசூலுக்கு செல்லிக்கலாம். பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்று மார்க்கத்தில் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே கேட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்போது பிறந்தார்கள் என்று கேட்டு அந்த நாளை குறிப்பிட்டு நபி அவர்களுக்கு பிறந்த நாளை கொண்டாடி இருக்கலாமா? முடியாதா? முடியும். ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை. மூன்றாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை விட மஹப்பத்திலே மிகக்கூடியவர்கள் சஹாபாக்கள், ஒன்றோடு வாழ்ந்தவர்கள். ஒரு நாளைக்கு ரசூல் இந்த நாள் பிறந்தார்கள் என்று வைத்து அவர்கள் அந்த நாளை விசேஷ தினமாக காட்டி தந்தார்களா? நிச்சயமாக கிடையாது. ஆரம்பத்திலே சொன்னதை போன்று ரபியுல் அவ்வலிலே ரசூல்லா பிறந்த திகதி உறுதி என்பதை விட இறந்த திகதி என்பது உறுதி. ரசூலுடைய பிறந்த திகதியை விட வஃபாத்தான திகதி என்பது உறுதி. ஆனாலும் சஹாபாக்கள் பிறந்த திகதியிலோ அல்லது வஃபாத்தான திகதியிலோ எந்த ஒரு விசேடமான அமல் இபாத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் செய்யவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாலாவதாக, இந்த கலாச்சாரம் என்பது நமக்கு தெரியும். பொதுவாக பர்த்டே, பிறந்த தினம் என்பது தெளிவாக நமக்கு தெரியும். இது அந்நிய கலாச்சாரம், கிறிஸ்தவர்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட பழக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. யாருடைய பிறந்த நாளையும் நாங்கள் கொண்டாடுவதாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய பிள்ளையுடைய பிறந்த நாளாக இருக்கலாம், நம்முடைய பிறந்த நாளாக இருக்கலாம், நபி அவருடைய பிறந்த நாளாக இருக்கலாம், யாருடைய பிறந்த நாளையும் நாங்கள் கொண்டாடுவதாக இருந்தாலும் சரி, இது கிறிஸ்தவருடைய வழிமுறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாகின்றார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அன்புக்கனி இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ்வினர்களே, இப்படியான நிறைய அடிப்படைகளை வைத்து, குர்ஆன் சுன்னாவையும் தாண்டி இப்படியான நிறைய அடிப்படைகளை வைத்து இது மார்க்கத்துக்கு முரணான விஷயம் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். கடைசியாக, மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் என்பது லேசான விஷயங்கள் அல்ல. ரசூலுல்லாஹ் காட்டித்தராத விடயங்களை நாங்கள் செய்கின்றோம் என்றால் அது மிகப்பெரிய பாவம் என்பதை நான் நீங்கள் எச்சரிக்கையாக எடுத்திருக்கின்றோம். இதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பாவுடைய ஆரம்பத்திலே சொல்கின்ற விஷயம் என்ன? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத எந்த காரியமாக இருந்தாலும் அது பித்அத். பித்அத்துக்கள் அனைத்தும் வழிகேடு, வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையிலே நரகின் பால் கொண்டு சேர்க்கும். ஆக இப்படியான விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். யாரு மார்க்கத்தில் நான் காட்டித்தராத ஒரு விஷயத்தை மார்க்கமாக எடுத்து நடக்கின்றார்களோ அது ரத்துன், அது ரிஜெக்டட், அது எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அன்புக்கனி இஸ்லாமிய உறவுகளே, எங்களுக்கு பக்தி கூடி, எங்களுக்கு ஈமான் கூடி, சுபஹுடைய 2 ரக்காத்தை வளமையாக தொழுகின்ற 2 ரக்காத்தை எங்களுக்கு 4 ரக்காத்தாக தொழ முடியுமா? முடியாது. எங்களுக்கு ஈமான் கூடி, எங்களுக்கு தக்வா கூடி, மக்ரிபுடைய 3 ரக்காத்தை எங்களுக்கு 6 ரக்காத்தாக தொழ முடியுமா? முடியாது. காரணம் கேட்டா சின்ன பிள்ளைன்னு சொல்லுவீனா, அது ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிமுறை. ரசூலுல்லாஹ் சுபஹுக்கு 2 தான் எங்களுக்கு தொழ சொல்லிக்கிறாங்க, மக்ரிபுக்கு 2 3 தான் தொழ சொல்லிக்கிறாங்க. இதை நாங்க ஓப்பனாக தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறோம். இதே போலதான் அடுத்த அனைத்து விஷயங்களும், எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி, எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். மார்க்கம் பரிபூர்ணமானது, மார்க்கிலே ஓட்டை கிடையாது. ரசூலுல்லாஹ் இதை விட்டுட்டாங்க, ரசூலுல்லாஹ் சொல்ல மறந்துட்டாங்க, ரசூலுல்லாஹ் இதை சொல்லல என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. மார்க்கம் பரிபூர்ணமானது. மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா பரிபூர்ணப்படுத்தி வைத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹ் அவருக்கு கொடுத்த அந்த அமானியத்தை பரிபூர்ணமாக மக்களுக்கு சொல்லிவிட்டு தான் சென்றிருக்கின்றார்கள். ஆகவே எந்த அமலாக இருந்தாலும், எந்த இபாதத்தாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் நமக்கு எப்படி அதை காட்டி தந்தார்களோ, எப்படி செய்யுமாறு நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த முறைப்படி செய்வதுதான் ஈமானுக்குரிய அடையாளம். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இந்த விஷயத்தில இங்கே வந்திருக்கின்ற நாங்க அனைவரும் தெளிவாகிறோம். மாற்று கருத்தே கிடையாது. எது குர்ஆன் சுன்னா, எது ஷிர்கு, எது பித்அத் என்று நாங்க தெளிவாக இருக்கிறோம். தெளிவில்லாம ஒரு கூட்டம் இதான் உண்மை என்று செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று அவங்களுக்கு எங்களை மார்க்க விஷயத்தை கட்டாயமாக சொல்ல வேண்டும். சுயநலத்தோடு நாங்க வாழ்ந்துவிடக் கூடாது, உலக மோகத்தோடு நாங்க மட்டும் வாழ்ந்துவிடக் கூடாது, உலக விஷயத்துல மட்டும் செய்து நடக்குது, மார்க்கம் வந்துட்டா நாங்க தூரமாகிறது, இது எங்கள்கிட்ட வரக்கூடாத மிக முக்கியமான எச்சரிக்கை செய்யப்பட வேண்டிய ஒரு பழக்கம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதிஹி. யாராவது ஒருவர் ஒரு பாவத்தை கண்டுவிட்டால், அது ஷிர்காக இருக்கலாம், பித்அத்தாக இருக்கலாம், மார்க்கத்துக்கு முரணான காரியமாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், ஹராமாக இருக்கலாம், யாராவது ஒருவர்
ஒரு பாவத்தை கண்டுவிட்டால் அவருக்கு சக்தி இருக்குமாக இருந்தால் அவர் கையால் தடுக்க வேண்டும். அவருக்கு கையால் தடுக்க முடியாட்டி அவர் வாயால் தடுக்க வேண்டும். வாயாலும் தடுக்க முடியாட்டி அந்த பாவத்தை விட்டும் அவர் தூரமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு எங்கட ஊட்டுக்குள்ளிக்கலாம், எங்கட குடும்பத்துக்குள்ள சிரிக்கு வைக்கக்கூடியவர்கள் இருக்கலாம். நாளைக்கு மறுமையில நாங்க மட்டுமா சொர்க்கம் போக வேண்டும்? எங்களை பெற்றெடுத்து எங்கட வாப்பா அம்மா சொர்க்கம் போக கூடாதா? எங்களை ஒன்றோட வளர்ந்த எங்கட தாத்தா எங்கட நானமார சொர்க்கம் போக கூடாதா? எங்கட உசுறு பழகக்கூடிய எங்க நண்பர்கள் சொர்க்கம் போக கூடாதா? இந்த உணர்வு எங்கள்கிட்ட வரணும். முடியுமான அளவு நாங்க மார்க்கத்தை சொல்லணும். சொல்ற நேரத்துல கடிந்து கொள்ளாமல், ஏசாமல், பாவி என்று சொல்லிவிடாமல், கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி விடாமல், இஸ்லாம் சொல்ற மாதிரி மெல்லினமாக அழகான முறையில பண்பான முறையில கூப்பிட்டு குர்ஆன் ஹதீஸை நாங்க விளங்கப்படுத்துவோமா இருந்தால் நிச்சயமாக கேட்பார்கள். இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் பிறப்பிலிருந்தே குர்ஆன் சுன்னாவை படித்தவர்களா? கிடையாது. எங்களுக்கு மார்க்கம் வந்து சேர்ந்தது, நாங்களும் சிறுக்கில இருந்தோம், நாங்களும் வித்தியத்தில் இருந்தோம், தெரியாத ஒரு காலத்துல இருந்தோம். எங்களுக்கு மார்க்கம் வந்து சேர்ந்தது யாரின் மூலமாக? ஒரு நண்பரின் மூலமாக, ஒரு சகோதரின் மூலமாக எங்களுக்கு மார்க்கம் வந்து சேர்ந்தது. சேர்ந்ததுக்கு பிறகு நாங்க யோசிச்சோம், படித்தோம், இதை உண்மையான மார்க்கம் என்று தெரிஞ்சு நாங்க உண்மையான கொள்கைக்கு உறுதிக்கு வந்திருக்கின்றோம் என்றால் இந்த விஷயம் அடுத்தவர்களுக்கும் போக வேண்டும். இன்றைக்கு நாங்க உலகத்தில் எப்படி பழகிக்கிறோம் என்றால் உலக விஷயங்கள்ல மட்டும் நாங்க சேர்ந்து நடக்குது, உலக விஷயங்களை மட்டும் நாங்க அவங்களோட சேர்ந்து மஹப்பத்தாக இருக்குது. மார்க்கம் என்று வந்துட்டால் மார்க்கத்தை சொல்றோம் இல்ல, மார்க்கத்துக்கு முரணான விஷயம் வந்துட்டால் நாங்க தடுக்கிறோம் இல்ல, ஒன்றுமே இல்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வினர்களே, இப்படியான காலகட்டங்கள்ல கட்டாயமாக மார்க்கத்தை மக்களுக்கு நாங்க சொல்ல வேண்டும். யாராக இருந்தாலும் அன்பான முறையில பண்பான முறையில் நாங்க சொல்லுவோமாக இருந்தால் அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்கக்கூடியவன். அல்லாஹ் நாடினால் எங்களை விட உறுதி அவர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் நாடினால் எங்களை விட அந்த கொள்கையுடைய உறுதியை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக கொடுப்பார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வினர்களே, வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே மார்க்கத்தின் தெளிவோடும் சிறுக்கு வித்தியத்தை விட்டும் தூரமாகி அடுத்தவர்களுக்கும் அதை பற்றி எச்சரிக்கையூட்டி நாங்களும் சுவர்க்கம் செல்லக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவரும், அனைத்து முஸ்லிம்களும் சுவர்க்கம் செல்லக்கூடிய அந்த ஆசையோட தேவையோட இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.